இப்போ நம்ம பீரியட்ஸ் பிளட்டு ஒரு லைட்டாக நல்ல சிகப்பாக இல்லாமல் ரோஸ் கலந்து லைட்டாக இளஞ்சிவப்பாக வருது அப்படின்னா அந்த பிள்ளைக்கு அனிமியா இருக்கான்னு பார்க்கணும். ரத்த சோகை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த பிள்ளையினோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளை நம்ம கேட்கணும். மாதம் மாதம் கரெக்டாக மென்சஸ் போகிறாளா, இல்லை 4 மாதத்துக்கு ஒருக்கா மென்சஸ் போகிறாளா, இந்த மாதிரி ப்ளீடிங் இருக்குது 4 மாதத்துக்கு ஒருக்கா தான் மென்சஸ் போகிறா அப்படின்னா அந்த பிள்ளைக்கு அனிமியா இருக்கா அப்படின்றது தான் பேசிக் செக்அப். ரத்த சோகை இருக்கான்னு பார்க்கணும், ரத்தம் கம்மியாக இருக்குன்னா அதுக்கான மெடிகேஷன்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வேறு என்ன பெத்தாலஜி பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஒரு கேர்ள் வந்து ஒரு 20 வயசு பொண்ணு, ஒரு 25 வயசு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இவ வந்து மென்ஸ்ட்ரேஷன் போறா. அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிட் பயங்கர ஸ்மெல்லா இருக்கு. அஃபென்சிவா இருக்கு. அதே மாதிரி ஒரு டார்க் மரூன் கலர்ல இருக்கு. கொஞ்சம் கருப்பு தட்டியும் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிட்ல வந்து பாருங்க கட்டி கட்டியா வருது. அப்படின்னா அது எண்டோமெட்ரியல் ஸ்ட்ரெட்டிங். யூசுவலா மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிட்ல எண்டோமெட்ரியல் ஸ்ட்ரெட்டிங் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஆனா அஃபென்சிவா வருது அப்படின்னா யூட்ரைன் பெத்தாலஜி ஏதோ இருக்கு. அப்படின்னா கர்ப்பப்பை புண்ணு இருக்கலாம், கருவாய் புண்ணு இருக்கலாம்.